அட வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? வாங்க, நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா. நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான்லாம் நினப்பேன், என்னடா யூடியூப்பில் பெரிய பெரிய திரையில் நடிகர் வர்றாங்க, சின்ன வீட்டுக்குள்ளே டிவியில் அது ஒரு படம் நடக்குது, செல்லுக்குள்ளே மக்கள் பூரா வர்றாங்க, நடிகர் மாதிரியே பேசுகிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்கன்ட்டு நான்லாம் ஆச்சரியமாக படுவேன். என்ன அது இப்போ வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, நினைவு கனவு எல்லாமே நிஜமாக இருக்குது எனக்கு. சரிங்களா? நிஜமானதை விட யூடியூப்புக்குள்ளே வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, யூடியூப்புன்னு இல்லை, ஒரு பொது வலைத்தளத்தில் ஒரு வீடியோ போட்டோம்னா அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் இருக்குதான். அது மாதிரி பெனிஃபிட்னா என்ன தெரியுமா? ஏதோ ஒரு லாபம், ஏதோ ஒரு லாபம். அது மாதிரி நான் யூடியூப்பில் நான் யதார்த்தமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படி நான் போடுவேன் முதன்னா, நம்மளை பார்த்து யாரும் கேலி பண்ணிடக்கூடாது, கிண்டல் பண்ணிடக்கூடாது. நல்லா நம்ம மேக்கப் போட்டு கிளவியை வந்து கொம்பரி மூஞ்சியாவெல்லாம் ஆக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் போட்டோம்னா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை லவ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளை கண்டிப்பாங்க. கண்டித்து, ஏய் நைட்டில் லைவ் போடக்கூடாது, இப்போ தான் போடணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு நாளைக்கு நேரம் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஐயோ அந்த பாங்கலடியவா நம்ம கண்டிச்சோம், ஐயா 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 நான் மூஞ்சிலே அடிச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி டிக்டாக்லாம் நிறையா பேர் கிழவிகளை லவ் பண்ணி கிழவனை லவ் பண்ணி பூரா மண்டையை போட்டாளுங்களாம். அந்த மாதிரி கதையெல்லாம் நடக்குது பொது வலைத்தளத்தில். கிழவி யாருக்கோமே யாருக்கு தெரியாமல் கூட லவ் பண்ணுறாங்க. சரி பண்ணட்டும், அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம கொண்டா. சரியா? நேற்று நைட்டு ஏன் தெரியுமா லைவுக்கு நான் வரல? நேற்று பூரா லைவுக்கு வரல. ஏன் தெரியுமா லைவுக்கு வரல? கண்ணு செவந்து போச்சுப்பா. இந்த கண்ணு செவந்து போச்சு. ஏன் செவந்துச்சு தெரியுமா? நம்ம கண்ணுக்கு உடம்பு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணு மருந்து சபரிக்கு அவங்க ஸ்கூலில் கொடுத்தாங்களாம். சரி குர்ரா, எங்கள் அண்ணே தெரிய மாட்டேங்குது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கண்ணு மருந்தை ஊற்றுனேன். நாள் ஊற்றுனோன்னா உள்ளே இருக்க தூசி கல் மண் எல்லாமே நல்லா நிறையா வந்துருச்சு. அப்புறம் அது பூரா தொடச்சி எடுத்துகிட்டு வெறும் மண்ணாத்தப்பா வந்துச்சு என் கண்ணுக்குள்ளே வந்து எடுத்துட்டேன். சரின்ட்டு மறுநாள் நல்லா இருக்குன்னு பார்த்தா மறுநாள் சூடாயிருச்சு, அப்படியே ஹீட் ஆயிடுச்சு. சக்கச்ச வேறு கமாண்டே படிக்க முடியல. நான் போட்டிருந்தேன்ல லைவ் கண்ணு வலியோட. ஒருத்தன்ட்ட கூட வந்து என்னமோ எழுதிக்கிட்டே இருந்தேன். அப்போ கூட நான் 1000 ரூபா போட்டு கொடு, கண்ணு வலியை பார்க்கணும்னு சொல்லி போட்டுக்கிட்டு யாருனே தெரில. செவா நல்லா தானே எழுதுகிறாங்க நல்லவங்க அப்படின்ட்டு. நைட்டில் கண்ணு வலி தாங்க முடியல, அப்படியே நல்லா தூங்கிட்டேப்பா. தூங்கிங்கன்னு கூட நான் முடங்கி படுத்துட்டேன். படுத்தா சாப்பிடலை. ஏதோ பசிக்குதுன்ட்டு வந்தோடனே 3 மணிக்கு வந்தோடனே வீட்டில் என்னமோ அள்ளி திண்டு விட்டு படுத்தவதை அப்படியே படுத்துட்டேன். சபரி என்னம்மா செய்வான், ஒரு குழம்ப ஓயாமல் திங்க மாட்டான். ஒரு குழம்ப 3 நேரத்தில் 2 நேரம் கூட திங்க மாட்டான். ஒரு நேரம் திண்டு விட்டு மறுநேரம் என்ன குழம்புன்னு கேட்பான். அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பழகிட்டேன் இப்போ. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் செய்ய முடியலை, இருக்கிறத தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரின்ட்டு நான் நேற்று கோழிக்கறி வாங்கிட்டு வந்து 1/4 கிலோ வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தேன். போட்டோன்னே அப்படியே தூங்கிட்டேன்ப்பா. தூங்குனா கரெக்டாக 1:30 கண்ணை முழிச்சா வெளியே லைட்டு எரிக்குது, கதவு பூட்டலை, அடுப்பெல்லாம் அப்படியே கிடக்கு, வீசி போய் கிடக்கு. சரி எந்திரிச்சு இப்படி தூங்கிட்டேன். என்ன செஞ்சானா அவன் என்ன சாப்பிட்டானே தெரியலையே அப்படின்ட்டு அவங்க பாவம் உசுப்பியெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் என்ன படுத்துருக்க, என்ன செய்யுது, ஏது செய்யுது, சாப்பிட்டியா, எங்களுக்கு சோறு இல்லை, இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பாவம் அப்படியே வளர்த்துட்டோம் நாங்களும். சரின்ட்டு எந்திரிச்சு என்ன செஞ்சேன், உட்காந்து வீடியோவெலாம் அப்லோடு பண்ணிக்கிட்டுனேன். ஹாட்ஸ்டாக் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டுனேன். சரி நானும் தெரியாமல் தான் கேட்குறேன், எனக்கு மட்டும் என்ன வியூவர்ஸே வர மாட்டுது. ஒரு 10K 20K கொடு யூடியூப் சார். என்ன சார் நான் எவ்வளோ வீடியோ போடுறேன் சார், ஹாட்ஸ்டாக்கு கை வலிக்க எழுதி போடுறேன். சரிங்க சார், அதை பார்த்து செய்யுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்ட்டு எல்லாம் டவுன்லோடு பண்ணி முடிச்சுட்டு அப்படியே செல்லில் இப்போ டவுன்லோடு பண்ணி முடிச்சுட்டு உட்காந்தா நான் எந்திரிச்சா தூங்க மாட்டேன். 1:30க்கு எந்திரிச்சு தூங்க மாட்டேன். என்ன பண்ணேன், அப்படியே எந்திரிச்சு அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருந்து
சோத்து பானையில் பழைய சோறாக இருந்தால் தூக்கி கொட்டிடுவேன். தூக்கி நாய்க்கு கொட்டிட்டு குழம்புல அடுத்து அம்பட்டையும் கொட்டிட்டு ஒரு அத்தி விலைக்கு போட்டு அரிசி எடுத்து போட்டு குக்கரில் வச்சுட்டேன். 8 விசில் வச்சாதான் சோறாகும். 8 விசில் வச்சுட்டு சரி கோழிக்கறியை குழம்பு வச்சுருவோம். அந்த போய் சுண்டி படுத்து கிடக்கான் பாவம். அவன் எந்திரிச்சு வேறு போய் பார்த்தான் கிச்சனில், ஒன்றுமே இல்லை, பச்சிலே இருக்கான். சபரி நான் கோழி குழம்பு வைக்கிறேன் எந்திரிச்சு சாப்பிட்றான்னு. சரி பாட்டின்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு அதோட என்ன செஞ்சேன், நல்லா குழம்பு வச்சுட்டு லைவை போட்டு விட்டேன். தனியாகவே எப்படி உட்காந்துக்கிட்டு போங்க, யாரோ ஒருத்தர் வந்து இப்போ பேசுவாங்கள்ல அப்படின்ட்டு லைவை போட்டு விட்டேன். போட்டு சோறுலாம் குக்கரில் 8 விசில் வந்துருச்சு, எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கோழிக்கறியை 5-6 கறி எடுத்து சிக்கனை போட்டு இது பண்ணேன் பொரிக்க. அது தனியாக வச்சுட்டு கோழிக்கறி குழம்ப வச்சுட்டு பொரிச்சிட்டு இவனுக்கு போட்டு கொடுத்து சபர் தீபக்க போய் உசுப்புறேன். ஓ ஆ அப்படின்றான். என்னடா பிரியாணி செஞ்சுருக்கேன் வாடா சாப்பிடணுன்னு எந்திரிச்சு வந்துட்டான். எந்திரிச்சு வந்தோன்னா அவனுக்கு ஒரு கை சோறை போட்டுக்கிட்டேன். திண்டு விட்டு அப்புறம் அது அங்கே போய் படுக்க போயிடுச்சு, இது இங்கிட்டு போய் படுத்துருச்சு. நான் இங்கிட்டு அப்படியே போய் படுத்துட்டேன் நல்லா. சரிங்களா, எல்லாம் இருக்கட்டும். அதை சரி இதெல்லாம் இருக்கட்டும், நல்லபடியாக முடிஞ்சு போச்சுப்பா. என் வீடியோ முழுசாக பாருங்கப்பா ப்ளீஸ். ஒரு 8 நிமிஷம் வீடியோ பாருங்கப்பா, சின்ன வீடியோ பாருங்கள். ஹாப்பி கொடுங்க, ஹைப்பு அதுக்கு பேர், ஹைப்பு கொடுங்கப்பா. அப்போ தான் என் வீடியோ சேனல் பேர் க்ரோத் ஆகும். ப்ளீஸ் செய்யுங்க அந்த உதவியை அப்படின்ட்டு. ஒரு கதையை மட்டும் கேளுங்க, நல்ல கதை, சூப்பர் கதையை கேளுங்க. ஏண்டி அவ முடியாமல் கேன்சர் வந்து இப்போ ஒரு பையன் புதுசாக ஒரு கேன்சர், டெக் சேனல்கார பையன், மதுரைக்கார பையன் தான், நான் பேர் தெரியலான்னா வீடியோலாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எத்தனை வீடியோ வருது, முடியாதவங்க வீடியோ, ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீடியோ, படுத்த படுக்க பெட்டில் ஆக்சிஜன் ஏற்றிட்டு இப்படியெல்லாம் எத்தனை பேர் பார்க்குறீங்க. ஏண்டிக்கு உங்களுக்கு காசு இருக்க கொழுப்பு குடியாரிகளா, குடியாரம் பெத்த மகள்களா, ஏண்டி நாடகக்காரிகளா, உதவி செய்கிறேன்ற பேரில் வெறும் குடியாரங்களுக்கும் காசை போட்டுட்டு பாவம் கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க வந்து தனியாக பெட்டில் ஆண்டு கிடக்குறாங்க, மற்றவங்களாம் தனியாக பெட்டில் ஆண்டு கிடக்காம வேண்டாம் கிடக்குறாங்க. ஏண்டி உங்களுக்கு காசு திமுரு, உங்கள் இங்கே எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும் சரி, காசு வந்த வழி இருந்த வழி தெரியாமல் போகுது உங்களுக்கெல்லாம். அப்போ தான் நீங்கள் அடங்குவீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்களாம் வச்சுருக்கிறது ஒரு காசா? நீங்களாம் வச்சுருக்கிறது ஒரு காசா? அம்மா வெறும் குடியாரிக்குமா காசை கொடுத்துட்டு நான் உதவி பண்ணேன். என்ன உதவி பண்ணேன்? உங்கள் குடும்பத்துக்கே புண்ணியம் கிடைக்காது, உங்கள் குடும்பமே ரோட்டில் நிற்க போகுது. கேட்டால் என்ன பேசுகிறீங்க ஏண்டி அப்புறமேட்டுக்கு சொல்லி காமிச்சு துப்பிக்கிறீங்க. நாடகமா பூரா பேசி வச்சு பேசுகிறீங்களா? பேசி வச்சு எத்தனை 1 2 3 4 5 6 இங்கிட்டு 1 7 ஆத்தடி வெறும் குடியாரியெல்லாம் சேர்ந்துருக்காளுங்கம்மா. வெறும் குடியாரியெல்லாம் சேர்ந்து கண்டென்ட் பண்ணுறாளுங்கம்மா. சேர்ந்து இங்கிட்டு பேச்சு அங்கிட்டு பேச்சு குடியாரியெல்லாம் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காளுங்க. உதவி பண்ணுறவங்க யாராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், அதை வந்து அது இந்த கையில் கொடுக்குறது, இந்த கைக்கு தெரியாமல் செய்கிறவங்கதே குடும்பம் நல்லா இருக்கும். இல்லாட்டினா நான் சொல்கிறேன், வெறுவாயத்தில் சொல்கிறேன், ஆணவத்தில் ஆடுறீங்க, ரொம்ப ஆடுறீங்க. நம்ம எப்படி வளர்ந்தோம், எப்படி இருந்தோம், நம்ம பிறந்த இடம் என்னது, வளர்ந்த இடம் என்னது, நம்ம எப்படியெல்லாம் வீடாக சோறு வாங்கி கஞ்சி வாங்கி குடித்தோம், அதெல்லாம் நினச்சி பார்த்தாதே உங்கள் காசு பணம்லாம் நிற்கும். இல்லைன்னு நான் சொல்கிறேன் கேளுங்களேன். நீங்கள் ரொம்ப ஆடுறீங்க. என்ன குடியாரிங்களுக்காக காசு கொடுத்து போட்டு நான் செஞ்சதெல்லாம் கொடுங்க, நீ இதெல்லாம் நியாயமா? இது நியாயமான்னு கேட்குறேன். உனக்கு கண்ணு தெரியாது, அறிவு இல்லை, மூளை இல்லை, ஒரு இல்லாத ஏழை எளியவங்களை தேடி செய்ய, இல்லாட்டி ஒரு யாருக்குமே செய்யாத வேலையை எதை பாரு. வெறும் குடியாரிகளுக்காக செய்கிற செஞ்சுவிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? நாடகம் உங்கள் நாடகம்னா நாங்கள் எப்போயே பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த யூடியூப்புக்குள்ளே வந்து
என்னால் தாங்க முடியல உங்கள் தொல்லை, சரியா? அதனால தான் இன்றைக்கி பேசுனேன். எவன் பேரையும் சொல்ல வேணாம், எவன் பேரையும் சொல்ல வேணாம், ஊரும் சொல்ல வேணாம், ஊர் இதையும் சொல்ல வேணாம். நம்ம பாட்டுக்கு பொது வலைத்தளத்தில் எத்தனையோ வீடியோ எத்தனையோ ஓடுது, எத்தனையோ பிரச்சனை ஓடுது. அதில் பிட்டாக எடுத்து போட்டு நம்ம பேசுகிறோம். எவ்வளோ எப்படியும் போகிறான் நமக்குன்னா, எவனும் எப்படியும் போகிறான். அவன் இருக்கானே, அவன் எம்மோ இப்படியெல்லாம் பார்க்கலாமா? நானும் ஏமாத்துக்காரனில் ஒன்றா நம்பரு. எப்படி யாரை வேணாலும் காலை பிடிக்க கையை பிடிக்க இதுண்ட ஏமாற்றி கொள்ளை அடிச்சு பாரு. நீ இப்போ என்ன இது போய் இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடாது. ஒரு இல்லாத ஏழைங்களுக்கு செய் அப்படி கையை காட்டி விடணும். அதை விட்டுட்டு 6 ரூபா கொடுப்பா நம்ம குடும்பத்துக்கே அள்ளி கொடுக்கட்டும் அப்படின்ட்டு குடும்பமாக களவாடுறீங்களே, கொள்ளையடிக்கிறீங்களே. இது உங்களுக்கெல்லாம் நியாயமா? இந்த அம்மா கொடுத்துருச்சான். இந்த பொம்பளை தூக்கி கொடுத்துட்டாலாம். உங்களுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, ஒன்றுமே தெரியாது. இப்போ புத்தி மழுங்கின பொம்பளை பாவம் தூக்கி கொடுத்துட்டியாக்கும், ஒன்றும் தெரியாது. பாப்பா ஒரு மணிக்கு பாப்பா பாப்பாங்கிட்டு போய் விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாரு. தேவையில்லாமல் எப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டுட்டாங்கன்னா உங்களையெல்லாம் வச்சு சண்டை இழுத்துடுவேன். நான் வச்ச விடு, நமக்கு தேவையா அப்படின்னு தான் பேசாமல் இருக்கேன். இது மக்களே, இது யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் பேசலை. யூடியூப்பில் நிறைய வீடியோ வருது. அதில் கொஞ்சம் பார்த்து பேசுகிறேன். யார் பேச்சையும் பேச மாட்டேன், யார் பேரையும் சொல்ல மாட்டேன். இது எனக்கு தேவையில்லாதது. நானும் 8 நிமிஷம் வீடியோ போடணும் இல்லையா? அதை நீங்கள் கரெக்டாக கேட்கணும் இல்லையா? இப்போ இது டைம் பாஸ் ஆகணும்ல. இப்போ பார்க்கும்போது டைம் பாஸ் ஆகணும். சும்மா சப்புன்னுலாம் நம்ம வீடியோ போடக்கூடாது. அதனால தான் மக்களே என் வீடியோ போட்டிருக்கேன். நல்லா வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள். வாங்க, நான் தான் உங்கள் மதுரை வளர்மதி, திருப்பாலை வளர்மதி ஆயா. என்னுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு லைக் கொடுங்க, சூப்பர் சாட் கொடுங்க, ஹாப்பி கொடுங்க. ஹாப்பின்னு ஒரு இது வரும். நீங்கள் லைக் போட்டோன்னே ஒரு ஹாப்பின்னு வரும். நீங்கள் கமெண்ட் போடுறீங்களோ இல்லையோ 8 நிமிஷம் வீடியோவில் அந்த ஹாப்பியை கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. நீங்கள் ஹாப்பி கொடுத்துட்டு கடைசியில் இன்னும் வீடியோ முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் கமெண்ட் போடலாம். அது எப்படின்னு தெரில. கமெண்ட்டும் போடுங்க, ஹாப்பியும் கொடுங்க, ப்ளீஸ் கொடுங்கப்பா. என் வீடியோ பாருங்கள். பாய்.